ஏமா நான் சொல்லுது புரியலையா? என்னத்த சொல்லிட்டு கிடக்க? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கிடக்க. துட்டு கொடுத்தவ எனக்கு தெரியாதல. எல்லா கணக்கு வழக்கு என்கிட்ட தான் இருக்கு. எம்மா தூரத்துல நான் பேசுறேன். பாரு நீ போன மாசம் கணக்காது. நீ இந்த மாசம் கணக்குல சேர்க்காத. அம்மைக்கு தெரியும். உனக்கு தெரியாது. பாவி மக்கா நான் உன்ன சொல்ல நீ உன்ன சொல்ல ஆளால கொண்டு சொல்லிட்டு கிடைக்கல. தூரத்தள்ளிட்டு இவ வேற கடந்து கூடல. நிறைய இருக்குமா. லே அன்னைக்கு கணக்கு சொல்லும்போது மண்டே ஆட்னேலல. ஆமா ஆமான்னு. இப்போ எவ்வளவு ரெண்டு ரெண்டு சண்டை போட்டு கிடக்க. என்னன்னு போங்க. உங்க கணக்கு உங்க விளக்கம் தான். சொல்ல கேட்கவும் மாட்டீங்க. ஒன்னாலதான் நான் என் போக்குல பேசிருப்பேன். நீ வந்து கூடல குட்டைய குழப்பிட்ட. இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட சண்டை போட்டு இப்ப என்ன வந்து பிடிக்கியா? தூர பேர் பாத்துக்க. சை என்ன பாடா இருக்குமா அந்த வீட்ல? ஒரு நேரம் நிம்மதி இருக்கா? என்ன சின்ன பொண்ணு நான் கிடந்து அலறிட்டு கிடக்கேன். நீ என்ன ஏதுன்னு கேக்கியா? முதல்ல உட்காருங்க. அப்படி சொல்லு. இப்ப எல்லாத்தையும் வேலை வரிய சொல்லுதே. என்ன பிரச்சனைன்னு ஒரு ஆணி புடுங்காண்டா சாமி. என்ன சின்ன பொண்ணு உனக்கு நக்கலா இருக்கா? நாங்க சண்டை போடுது. அம்மையும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்காவோ. என்ன ஏதுன்னு கேப்பான்னு பார்த்தா ஒரு ஆணியும் புடுங்காட்டாங்க. ஏ சாமி நல்லா இருப்பியப்பா. உங்க சண்டையில என்ன இழுத்து போடாதீங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? என்ன கலக்கு விளக்க என்ன மாயமோ. நீங்க குடும்பத்தோட குஸ்தி போடுவீங்க இன்னைக்கு. இப்படி ஆரம்பிச்சு விடிஞ்சா போச்சுங்க மாதிரி காலையில விடிஞ்சா எம்மா ஏ தங்கச்சி அப்படின்னு பாச மழைப்பி பொழிவிய. அப்படி சண்டையே நடக்காத மாதிரி விடிஞ்ச உடனே ஒன்ன மண்ணா ஒரே தட்டுல உட்காந்து கும்மாளமா திம்பிய. ஆனா நான் அப்படியேப்பா வேற வீட்டுல இருந்து வந்தவ. என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தோட என்ன உச்சி குடுமையை பிடிச்சிக்கிடுவிய. எனக்கு எதுக்கு வம்பு? அதனாலதான் பேசாம தூர தள்ளி இருந்து சண்டை நடக்குதா என்ன ஏதுன்னு பாத்துட்டு பேசாம இருப்பேன். நீங்க என்னன்னு சண்டை போடுங்க, என்னன்னு சேருங்க, ஆளை விடுங்கப்பா. நெசந்தான் சின்ன பொண்ணு. பாத்தீங்களா எங்க வீட்டுல மட்டும் இல்ல நிறைய வீட்டுல இந்த மாதிரி தான் நடக்கு. புருஷன் மாதிரி நம்மள இழுத்து விட்டுட்டு அவங்க நல்ல அமைதியா உட்காந்துக்கிடுவாங்க. கடைசியில நம்ம என்ன ஒரு வார்த்தை கேட்க போய் நம்ம மாமியாளுக்கு நாத்தனாருக்கு பொல்லாதவளா மாறிடுவோம். நமக்கு எதுக்கு வம்பு? அம்மா மோவன் அக்கா தங்கச்சி எல்லாரும் குஸ்தி போட்டுட்டு ஒன்ன மண்ண சேர்ந்துட்டு நம்ம நல்ல பிள்ளை போற இருந்துடுவோம். சொல்லுது கரெக்டா? கரெக்ட் இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே.